ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக இந்திய அணி தான் சாம்பியன் ட்ராஃபி வெல்லும். என்னோட ஆதரவு இந்தியாவுக்கு தான். கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இருக்காங்க. எனக்கு இந்திய அணி அடித்தா கோப்பை சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மோதிர போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் எனக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரீசெண்டாக பாபர் அசாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃபைனலுக்கு முன்னேறும்னு நினச்சோம், பட் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நடத்ததே நாங்கள் செமிஃபைனல் கூட போகாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதுதான் இருக்கிறது. நான் கண்டிப்பாக கிரிக்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் எங்கள் டீமு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு வலுவான அணி. கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து போட்டி ஃபைனல் ரொம்ப அபாரமாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஏன்னா இந்திய அணி இருந்தாலும் பக்கத்து நாடு, கண்டிப்பாக இந்திய அணி வெல்லும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிளேயர் இருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்திய அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு நம்ம அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க. என்ன தான் நம்ம பங்காளி சண்டையாக இருந்தாலும் ஒரு மேட்ச்னு வந்தால் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல ஓகே. ஆனால் நியூசிலாண்டு கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே நம்ம நியூசிலாண்டு அணி ஜெயிச்சாங்க. தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், நான் நியூசிலாண்டு அணிக்கு ஆதரவிக்கிறேன், கண்டிப்பாக நியூசிலாண்டு அணி அடித்தா கப்பு எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் பேசியிருந்தார் ரீசெண்ட் டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் நமக்கு ஆதரவாக பேசுகிறாரு. என்னடா இது, தோற்ற டீம்லேருந்தே அவங்க டீம் ஒரு ஃபேவரட் டீமாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இல்லைங்க, அது தனிப்பட்ட முறையில் அவங்களோட பர்சனல் ஒரு விஷயம். இந்த அணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், யாராக இருந்தால் என்ன. பட் நம்ம பங்காளியான பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஓகேங்க, ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருங்க. சாம்பியன் ட்ராஃபின்னு வர ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது. கண்டிப்பாக யார் கோப்பை வெல்ல போகிறாங்க, அதுதான் இருக்கிற ஒரே கேள்விக்குறி. கண்டிப்பாக இந்திய அணி வெல்லுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க நம்ம நியூசிலாண்டு அணியை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அணி தான், நல்ல ஒரு ஸ்குவாட். எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல்டிங்லேயே ஜெயிப்பாங்க அவங்களாம். ஃபீல்டிங் அசுரத்தனமாக இருக்கும். அதெல்லாம் பேட்டிங் டெப்த்து ரொம்ப இருக்குது. போலிங்கும் சூப்பராக போட்டாங்க. ஏதோ லீக் இதில் இப்போ இந்த சீரீஸ் லீக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தோத்தாங்க. கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல பழி வாங்கத்தின நோக்கத்தில் தான் வருவாங்க. ஏன்னா கெயின் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஒரு நல்ல போட்டி சண்டே காத்துட்ருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்திய அணி கோப்பையை வெல்லும். என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியா வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நியூசிலாந்து அணி வின் பண்ணால் நல்லா இருக்குமா, கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.